ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 12 குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதிச்சு. கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க. எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஜிகே டஃப்பாக இருந்துச்சு, மேக்ஸ் டஃப்பாக இருந்துச்சுன்னு எல்லா தரப்பு மக்களுமே சொன்னாங்க. சில இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு மதுரை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்தனால எல்லாருமே அமைதியாக இருந்துட்டாங்க. இப்போ ஒரு நியூஸ் என்ன வெளியாயிருக்குன்னா, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் சேலத்துலேருந்து சென்னைக்கு கொண்டு போகுமே அந்த கொஸ்டின் பேப்பர்னு முறையாக பேக் பண்ணலை. அந்த கொஸ்டின் பேப்பர் பூரா அதாவது அந்த ஆன்சர் ஷீட் பூராமே எல்லாமே சதறி கிடக்குது. முறையாக பராமரிக்கப்படலை, சீல் வைக்கப்படலைன்னு நிறைய இடத்துல நிறைய புகார் வந்துட்டு இருக்குது. நம்ம டிவி நியூஸ்ல இந்த மாதிரி நியூஸஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நல்ல முறையில் இந்த பேப்பர்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க? இதில் எப்படி கரப்ஷன் நடக்காதுன்னு நம்ம எப்படின்னு தோண முடியும்? டிஎன்பிசி நான் ரவும் பகலும் நைட்டு முழுக்க உட்காந்து படிக்கிறோம், பகல் முழுக்க